அன்புள்ளம் கொண்டவர்களே, வாழ்வுக்கு ஒரே வழி, வாழ்க்கைக்கு ஒரே பாதை. அந்த பாதையை கண்டுபிடித்து விடுங்கள். அந்த பாதையிலே நீங்கள் செஞ்சு விடுங்கள். அந்த வழியில் நீங்கள் சென்றால்தான் வாழ்வு பெற முடியும் என்ற உண்மையான அர்த்தங்களை இன்று வார்த்தை ஒளியாக இறைவன் நமது உள்ளத்திலே வித்திட விரும்புகிறார். அறிந்து கொள்வோமா? வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து வாழ்வின் பாதையை தெரிந்து கொள்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களே, கடவுள் தீயோரின் அழிவை அல்ல, அவர்களது மனமாற்றத்தையே விரும்புகிறார். எசையா புத்தகம் 7:9 சொல்லுவது போல, உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் போதனை கேட்டு அவர் செய்த வல்ல செயல்களை கண்டு ஒருவர் மிகுந்த பலன் தந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கபர்நாகும் பெத்சைதா நகரும் இயேசுவின் வல்ல செயல்களை கண்டும் அவர்கள் மனம் மாறவில்லை. வாழ்க்கைக்கு ஒரு பாதை இருக்கிறது என்றால் அது நமது மனமாற்றம் என்பதை ஆண்டவர் அறிந்து இவர்கள் மனமாற வேண்டும் என்று நற்செயல்களை வல்ல செயல்களும் செய்கிறார். ஆனால் இவர்கள் அதிலிருந்து மாற்றத்தை அடையவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் பொதுவா நாம ஒரு மரக்கன்றை நெடுகிறோம் என்றால் அதிலிருந்து ஒரு பலனை எதிர்பார்த்து நிச்சயமாக நாம் நடுவோம். நம்மை படைத்த இறைவன் ஆதியிலே பார்க்கின்ற பொழுது நாம் செய்த குற்றம் குறைகளினால் அவர் மனம் வருந்தினார் என்று தொடக்க நூலில் சொல்லுவது போல, இன்று நம்மை நோக்கி அவர் மனம் வருந்தாமல் நம்மை நோக்கி அவர் அழைப்பு விடுக்கிறார் என்றால் நமது வாழ்க்கை பாதையிலே மனமாற்றம் என்ற பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஆகாசுக்கு 2 அரசர்கள் அச்சுறுத்தல் தருகிறார்கள். ஆனால் ஆகாசை அஞ்ச வேண்டாம் என்றால் இறைவன் மீது நம்பிக்கை வை என்று ஒரு அழைப்பு விடுக்கின்றார். இன்று நம்மையும் அந்த அழைப்பை தான் ஏறெடுக்க கடவுள் வலியுறுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, மனமாற்றம் என்ற வழியை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லித் தருகிறார். பொதுவாகவே ஒரு பிள்ளை நல்ல வழியில் செல்லவில்லை என்றால் தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு மகனை பார்த்து, உன்னை பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருந்தாலும் நல்லா இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு செயலை சொல்லி சொல்லி அவர்கள் மனம் மாறவில்லை என்றால் அவர்கள் கோபப்படுவது போல இன்று ஆண்டவரும் கோபப்படுகிறார். உங்களிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சீர் தீதோன் நகர்களில் செய்யப்பட்டிருந்தால் மக்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் திரும்பி இருப்பார்கள். சோதோம் மேல் கூட அவர்கள் மனம் திருந்தி அவர்கள் அந்த சோதோம் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். சாவுக்கு 1000 வழிகள் உண்டு, வாழ்வுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு, அதுதான் மனமாற்றம். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 3:8 சொல்லுவது போல, நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நமது செயல்களால் மனமாற்றம் என்ற வழியை தேர்ந்தெடுத்து நல்வாழ்வை பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 51:2 சொல்லுவது போல, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும், என் பாவம் மற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும் என்று அழகாக தாவீது ஜெபிப்பது போல என்று நாமும் ஜெபிப்போம். நம்மை தூய்மையாக்கி வாழ்வின் பாதையை நாம் தேர்ந்தெடுக்க நமக்கு பாதை வழியாக இருப்பது மனமாற்றம் என்பது உணர்ந்து கொள்வோம். வாழ்க்கையில எல்லா பிரச்சனையின் தீர்வுக்கு மனமாற்றத்தை மேற்கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உம்மீது ஆழமான நம்பிக்கை வைத்து எங்களது வாழ்வுக்கு பாதை என்பது மனமாற்றத்தில் தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து உமது வழியிலே எங்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் உங்களோடு இருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. Praise the Lord.